நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, அத்தை பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களே, எங்க போச்சு அதெல்லாம்? என்னங்க, அத்தை கொடுத்த பலகாரம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? ஒழுங்கா தேடி பாருங்க. அதுக்கு இல்லைங்க, நான் நல்லா தேடி பார்த்தோம், எனக்கு கிடைக்கல, அதனாலதான். ஏன் சந்தியா, எனக்கு என்ன இந்த மாய மந்திரம்னு தெரியுங்கிற நினைப்பு இருக்கா உங்களுக்கு? அப்படிங்கிறதுக்குள்ள பலகாரத்தை கொண்டு வரதுக்கு என்னங்க, நான் எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும்? தேடணுமா இல்லை வேணாமா? அத்தை என்ன சொன்னாங்கன்னா, அந்த பலகாரம் இல்லாம பூஜை முழுமை அடையாதான். அப்படின்னா நான் பண்ற பூஜை முழுமை அடையாதுங்களா? அது அவ்வளவு முக்கியம் தெரியுதுல்ல? அப்ப ஜாக்கிரதை எடுத்து வச்சிருக்கணும். விடுங்க, உங்ககிட்ட எது சொன்னாலும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. பலகாரம் இல்லாமல பூஜை பண்ணுங்க. என்ன இப்போ தலையெழுத்து என்ன பண்றது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த பலகாரம் அந்த பூஜையில ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மொத்தமும் பட்னி கிடக்க வேண்டியது வந்தாலும் பரவாயில்ல, அந்த பலகாரம் இல்லாம என்னால பூஜை செய்ய முடியாது. உங்களுக்கு சரின்னு படுறது செய்யுங்க. இது விஷயமா நான் எதுவும் பேச போறதில்லை. இந்தாங்க எடுத்துக்கங்க. திலீப், இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க. வாவ் மீனா, நீ இந்த லட்டை செஞ்சது உங்க தங்கச்சி சுதா தானே? இந்த லட்டு செஞ்சது என்ன? நீங்க இவங்க வீட்டு தங்கச்சி எதுக்காக எங்க வீட்ல வந்து லட்டு செய்ய போறாங்க? இப்போ நீங்க சாப்பிடுற இந்த லட்டுவை செஞ்சது எங்க அம்மா தான். நான் என்னன்னு சொல்றது? எங்க அம்மா லட்டு எவ்வளவு ருசியா செய்வாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த மொத்த ஊர்லயும் அப்படி யாருக்குமே செய்ய தெரியாது. ஆனா சூர்யாவும் நல்லா செய்வாரு. கஸ்தூரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி சுதா அவளும் ரொம்ப நல்லா லட்டு செய்வா. அத்தை பண்ற மாதிரி தான் இருக்கும், உருண்டையா இருக்கும், இனிப்பா இருக்கும். ஆமாங்க. இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். சவிதா, ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வரல. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஏதோ மறந்து போய் பேசுறீங்க. இவங்க டெல்லியை சேர்ந்தவங்கன்னு இப்பதானே இவ சொன்னா. அதுவும் இல்லாம நீங்க டெல்லிக்கெல்லாம் போனதே இல்ல, அதனாலதான் சொல்றேம்மா. ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கிறது சகஜம்தான், விடுங்க. இங்க பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு விசேஷமான நாள், ரொம்ப நல்ல நாளும் கூட. அதுவும் இல்லாம புது சம்மதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட வேற நல்ல நாள் எதுவுமே இருக்காது. அதனால நீங்க நம்ம சம்பிரதாயப்படி தாம்பூலத்தை பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஆமாங்க, நாங்களும் அப்படி நினைச்சு தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இதில் இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. என்னங்க நீங்க திலீப் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னா அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுவும் இல்லாம இந்த கல்யாண விஷயத்துல எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். இதை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பையன் திலீப்புக்கு உங்கள் பொண்ணு சவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டமா? என்ன பேசுறீங்க நீங்க? திடீர்னு சவிதாவை கேட்டா, ஆனா நீங்க ஏன் அதாங்க. தங்கச்சி? உங்களுடைய நாத்தனார் அதான் இவங்களோட பொண்ணை தான் எங்கள் வீட்டு மகாலட்சுமியாக கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுடைய நாத்தனார் அதான் இவங்களோட பொண்ணை தான் எங்கள் வீட்டு மகாலட்சுமியாக கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். என்ன கொடுமை நடக்குதுங்க? இப்ப இந்த சுதா பொண்ணுக்கு பதிலா என்னோட தங்கச்சி சவிதாவை தேர்ந்தெடுத்துட்டாங்களா? இவங்க பெரிய பணக்காரங்க வேற. நான் சொல்றதுல உங்களுக்கு இஷ்டம்னா உங்க நாத்தனாரை கொஞ்சம் வர சொல்லுங்க. சரி. உனக்காக தான் இந்த வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளைய பாத்துக்க. சவிதாவுக்கு வரனா? ஆனா இதுக்கு முன்ன எங்க பொண்ணு சவிதாவை நீங்க எங்கேயுமே பார்த்தது இல்லையே. அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி. அது என்னன்னா அத்தை, அது ஒருவேளை திலீப் நம்ம சவிதாவை கல்யாணம் இல்ல வெளியே எங்கேயாவது பாத்திருப்பாரு. நான் சொல்றது சரிதானே திலீப்? உண்மையிலே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கதான். ஏன்னா தேடாமலே இவ்வளவு நல்ல வரன் வந்திருக்குன்னா அது கடவுளோட அருளாலதான். உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னா கண்டிப்பா என் பொண்ணு புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆனா ஆனா திடீர்னு நீங்க இப்படி வந்து கேட்டதுனால எங்களுக்கு கலந்து பேசி யோசிக்க நேரமே கிடைக்கல. அது என்னன்னா சவிதாவோட மூத்த அண்ணனும் அண்ணியும் இப்ப வீட்டுல இல்ல. அதனால உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இத பத்தி அவங்க கிட்ட பேசி அப்புறமா நாம ஒரு முடிவு எடுக்கலாமே. சரிங்க, இது உங்க பொண்ணு கல்யாண விஷயம்.
இது அவளோட எதிர்காலமே. அதனால உங்க குடும்பத்துல எல்லார்ட்டையும் கலந்து பேசிட்டு சொல்லுங்க. நீங்க நல்ல முடிவு தான் சொல்லுவீங்கன்னு நாங்க காத்துட்டு இருப்போம். சரி, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரோங்க. வரங்க. திடீர்னு இவர் வேற எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. சமோசாவும் கச்சோரியும் ரெண்டு சூடா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை அது இல்லைண்ணே, எனக்கு வந்து உங்கள் உதவி தேவைப்படுது. இல்லைங்க, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. அண்ணா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னா என் பிரச்சனையை சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒன்றும் இல்லைண்ணே, அதாவது என் மனைவி இன்னைக்கு ஏதோ ஒரு விரதம் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் அது. இதில் வெல்லத்தை வச்சு பண்ணுற பலகாரம் ரொம்ப முக்கியம். நாங்கள் பூஜை பண்ணலான்னு வந்துட்டோம். திடீர்னு கொண்டு வந்த பலகாரத்தை காணோம். மறுபடியும் இங்கேருந்து ஊருக்கு போய் பலகாரத்தை செஞ்சு கொண்டு வரது நடக்காத காரியம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரு 10 நிமிஷம் உங்கள் கேஸையும் கடாயும் கொடுத்தீங்கன்னா போதுங்க, அந்த பலகாரத்தை செஞ்சு கொடுத்துருவேன். ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறேன்னா, என் மனைவி பாவம் அவங்க பூஜையை முடிக்காமல் எதுவுமே சாப்பிட முடியாது. அண்ணா எனக்கும் புரியுது, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் கேட்டால் எப்படி கடாயும் கேஸும் நம்பி கொடுக்குறேன்னு யோசிக்கிறீங்க. அண்ணா என்னை உங்கள் தம்பியை நினச்சிக்கோங்க. நான் கூட ஸ்வீட்டு கடைக்காரன் தான். ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக அந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேனே. ஐயோ, இது முதல்ல சொல்ல வேண்டியதானே. நீங்களும் ஸ்வீட் கடைக்காரன் தானே. வாங்க எடுத்துக்கோங்க. மாவு இங்கே இருக்கு. அப்புறம் இந்தாங்க பாத்திரம். இதா வெல்லம் வச்சுக்கோங்க. அண்ணா நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிண்ணே. தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இது ஏப்பா கொடுக்குறேன்? என்னோட தம்பி மாதிரி நீ தானே சொன்ன. அண்ணே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வியாபாரத்தை நிறுத்தி எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, அதனால தப்பு இல்லைண்ணே. முடிஞ்சால் சென்னைக்கு வரும்போது வீட்டுக்கு வாங்க. சவுகார்பேட்டையில் வந்து பிள்ளையார் கோயில் தெருன்னு கேட்டால் யார் வேணாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக வரேன் தம்பி. வரேண்ணே.
சந்தியா, எதானே தேடினீங்க? அங்க கை கால் கழுவும் போது நீங்க மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. இந்த பிடிங்க. அது வந்து அத்தை கொடுத்த பலகாரம் இங்க இருக்கு. இத எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இல்ல சந்தியா, அது பின்னாடி அந்த குழா பக்கத்திலே இருந்தது, அதான். புடிங்க. நீங்க மறந்து வச்சிட்டீங்க நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். புடிங்க. ஏங்க, இது ரொம்ப சூடா இருக்கு. இதை யாரோ இப்பதான் செஞ்சிருக்காங்க போல இருக்கு. என்ன இது? யார் செஞ்சா எனக்கு என்னங்க? சந்தியா, அடிக்கிற வெயில மனுஷனை காஞ்சி ஒரு வழி ஆயிடுறான். சரி, இது உங்களுக்கு இல்லைன்னா வேற யாராவது இருக்கும். உங்களுக்கு தான் இருக்குமோ நினைச்சு கொண்டு வந்துட்டேன். போதுமா? இது கொண்டு வந்தது தப்பு இல்ல. சந்தியா, உங்ககிட்ட எது பேசலாம் நீங்க சண்டைக்கு தான் வரீங்க. ஏன் என் முகத்தை பாக்குறீங்க? மேலே போய் பூஜைக்கான வேலை ஏற்பாடு பண்ணலாம்ல. போங்க. தம்பி தம்பி, ஒரு நிமிஷம். இதாங்க உங்க சாவி. நீங்க பலகாரம் செய்யணுங்கிற அவசரத்துல இந்த சாவி என் டேபிள் கிட்ட விட்டுட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொண்டு வந்து கொடுத்ததுக்கு என்ன? தம்பி, ஒரு நிமிஷம். இதாங்க உங்க சாவி. நீங்க பலகாரம் செய்யணுங்கிற அவசரத்துல இந்த சாவி என் டேபிள் கிட்ட விட்டுட்டேன். அம்மா தாயே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு இவரை புரிஞ்சுக்க எனக்கு ஒரு வழி காட்டுங்க. எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. என் புருஷன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இவர் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். இவர் மனசுல இருக்கிற இந்த கோபம், இந்த வெறுப்பு, இதெல்லாம் எப்படியாவது போகணும். கடவுளே, என் மனசை உறுதியை வச்சுக்க உதவி பண்ணுங்க. சந்தியா வேதனைப்படுறதை பார்த்து நான் பலவீனமாக கூடாது. என் வீட்டை விட்டு போனாதான் சந்தியா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை கண்டிப்பா நான் சந்தியாக்கு தரணும். சந்தியா இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக
நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறேன். தெரிஞ்ச சந்தியாவை காயப்படுத்துறேன். என் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல.